இந்த சனி வக்ரம்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், புதுசாக திருமணமானவங்க ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, இல்லை ஒரே மாதம் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு வந்துடுவாங்க. எப்படியாவது அவர் கூட என்னை சேர்த்து வைங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இது வேணவே வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். அதெல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் ரொம்ப நாங்களாக கல்யாணமாகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு 35 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் சொல்கிறேன். நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறது சீனதான் சரி, இப்படித்தான் மாப்பிள்ளை விடணும் உட்காந்துருக்கூடாது. குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடமாகட்டும் அல்லது குரு செவ்வாய் கிரகங்கள் நீச்சமடைந்திருந்தாலும், அஸ்தங்கம் செயலிழந்திருந்தாலும், பாபர்களோடு சூழப்பட்டிருந்தாலும், இந்த சனி வக்ர காலத்தில் இந்த சனி வக்ரம் ஒரு நிறைய நல்லது செய்ய போது. உங்களுக்கு என்ன வேண்டும்? உலகலாம் உணர்ந்தோதற்கரு எவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர சுவாமியுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனி வக்ரம். இப்போது இந்த சனி வக்ரத்தை பொறுத்தவரையிலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆனி மாதம் 31ஆம் தேதி, ஜூலை 17ஆம் தேதி சனி வக்ரம் நடைபெறுகிறது. திருக்கணிதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 26. இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு 10 நாள் வித்தியாசம் தான். 10 நாள் 11 நாள் வித்தியாசம், 9 நாள் வித்தியாசம், அவ்வளோதான். சனி வக்ரம் என்ன செய்ய போகுது? சனி வக்ரம் என்ன செய்ய போகுது? நிச்சயமாக கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய யூடியூப் பார்க்குறோம், நிறைய பதிவுகள் பார்க்குறோம். இந்த ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்குமேவும் நல்லது நடந்துடும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் நாமளும் நிறைய வார்த்தைகளை ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, அவங்கள வாழ வைக்கிற மாதிரி, இன்னும் எழுந்து ஓடி வரக்கூடிய வகையில் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்கிறோம். ஆனால் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் ஆனதில் இருந்து என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது, என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்குது, அது எப்படிலாம் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்குது, நமக்கு ஏண்டா இந்த நிலைமை வந்தது, நமக்கு நல்ல எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் இருக்குது, நாம் யார் வம்புக்கும் போக மாட்டேங்கிறோம், யாருக்கும் நம்ம துரோகம் செய்யலை, அப்புறம் ஏன் சாமி எனக்கு எந்த கஷ்டம், நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா நான் விலகி வந்துடுறேன், முடிஞ்சால் தடுக்கிறோம், இல்லாட்டி விலகியே வந்துடுறோம். இப்போ தப்பு செஞ்சாதானே நம்ம சனி பகவான் நம்மளை தண்டிக்கணும். நான் தான் தப்பே செய்யலையா, நான் நல்லவனாக தானே இருக்கேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை? எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்போது இந்த சனி வக்ரத்தால் நாம் என்ன எதிர்பார்க்குறோம், மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒவ்வொரு ராசி அன்பரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு ரெகுலர் ஜாப் இருந்தால் போதும், எனக்கு ரெகுலராக வருமானம் இருந்தால் போதும், என் வருமானம் தடைப்படக்கூடாது. மெயின் அதுதான். வேற ஒன்றும் அவங்க லாட்ரி சீட்டை வேணும், அதை வேணும், இதை வேணும், எதையுமே கேட்கல. எனக்கு வருமானம் இருந்தால் ஒரு நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. இதை விட ஒரு தர்மமாக மக்கள் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்போ அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னா, இந்த சனியும் ராகுவும் உங்கள் வாழ்க்கையில் உட்காந்து விளையாடி வச்சிருக்கிறாங்க. இதை யாருக்கும் எடுத்து சொல்ல தெரியல. நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, யாருக்குமே இதை எடுத்து சொல்ல தெரியல, இதுக்கு என்ன செய்யணும்னு அது சொல்ல தெரியல, இதிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு அவங்களுக்கு தெரியல. அப்போது
இந்த சனி வக்ரத்தில் நமக்கு என்ன தேவை? நிலையான வருமானம். நீங்கள் யாராக, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பரம ஏழையாக இருந்தாலும், ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேலாக இருந்தாலும், ஒரு சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், அப்போ இப்போ தான் சாமி படிப்படியாக கொஞ்சம் வாழ்க்கையில் உயர்ந்து வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இப்படி பண்ணிட்டாங்க சாமி. இல்லைனா வளர்ந்து ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு ஸ்டேஜில் நம்ம நல்லபடியாக உட்காந்துருப்போம். இந்த சமயத்தில் நம்மளை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. அப்போது எல்லாமே ஒரு செய்வினை அதாவது ஒரு சூழ்ச்சி செய்ததை போல. கால நேரம் எப்படி இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்குது, ஒரு சூழ்ச்சி செய்த மாதிரி இருக்குது, ஒரு சூன்யம் வச்ச மாதிரி இருக்குது. எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குதுங்க சாமி. எதுவுமே நடக்கலை. முயற்சிகள் எடுத்து பேங்க் லோன் போனேன், லோன் இதோ அதோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. தரேன்றாங்க, தரமாட்டேன்னு சொன்னால் கூட நம்ம வெளியில் வந்துடலாம். தரேன்னே சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் நடக்கலை. ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ண அந்த இடத்த முடிக்க முடியல, கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியல. ஒரு இடம் விற்கிற பணம் வரா மாதிரி இருந்தது, அந்த இடம் இன்னும் விற்கலை, அவங்களுக்கு தள்ளி போய்கிட்டு இருக்கு. ஒரு இன்வெஸ்ட் பண்ணேன், அது டெவலப் ஆகலை, ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன். இப்படி உங்களுடைய வருமானங்களோ உங்கள் வளர்ச்சியோ தடைப்படுகிறதா? இது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? அடுத்த குடும்பத்தை எப்படி நம்ம காப்பாற்றுறதுங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்களா? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய தேவையையும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான கஷ்டங்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கஷ்டங்கள். ஒருத்தருக்கு வேலையாக இருக்கும், ஒருத்தருக்கு தொழிலாக இருக்கும், ஒருத்தருக்கு திருமணமாக இருக்கும், ஒருத்தருக்கு மனைவியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு கணவனாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், பிள்ளைகளால் வரக்கூடிய கவலைகளாக இருக்கலாம், பசங்க அடங்காமல் இருக்கிறதா இருக்கலாம். அப்போ இந்த சனி வக்ரத்தால் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னெல்லாம் மாற்றம் தேவை? அப்படி மாற்றம் வேணும்னா அந்த மாற்றம் நடப்பதற்கு என்ன வழி, நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழு விவரமாக பார்க்கலாம் வாருங்கள். மிதுன ராசி, சனி வக்ரம். மிதுன ராசிக்கு மெயினாக பணம் காசு ரொம்ப ரொம்ப முக்கியம். வருமானம். பேங்க் செக்டரில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், ஒரு ஜோனல் மேனேஜராக இருக்கலாம், இல்லை அதுக்கு இன்னும் ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, அவங்க சேங்ஷன் பண்ணது, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது அவங்க டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம், இல்லை அவங்க சேங்ஷன் பண்ண அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய டார்கெட்டாக இருக்கலாம். அவங்கள ஒரு நிம்மதி இல்லாமல் செய்கிறது பேங்க் செக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். அது ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம், கவர்மெண்ட் பேங்காக இருக்கலாம், வேர்ல்டு பேங்காக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், ஃபினான்ஸு செக்டரில் ஆடிட்டராக இருக்கலாம், அட்வொகேட்ஸாக இருக்கலாம். இப்போ அது பேங்க் செக்டர்னால் ஏன் அட்வொகேட் இருக்க மாட்டாங்களா என்ன? கோர்ட் அது சம்பந்தப்பட்ட ஸ்டாஃபாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம். அப்போது மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் வம்பு வழக்குகள் இருக்குன்னு அர்த்தம். அது அட்லீஸ்ட் ஒரு ஆர்கியூமெண்ட்டாவது இருக்கும், வாக்குவாதங்களாவது இருக்கும், ஒரு மனசில் ஒரு பதட்டம் இருக்கும், மனசில் ஒரு பயம் இருக்கும், தேவையில்லாத மன பயம் இருக்கும். எதுக்கு மனசு பயப்படுதுன்னே தெரியாது. ஏதாவது செஞ்சுருவாங்களோ, நம்ம எதை கண்டுபிடிச்சிருவாங்களோ, அல்லது இவங்க ஏதேனும் இந்த மிதுன ராசி என்பவர்கள் செய்த ஒரு சில விஷயங்களாக இருக்கலாம், முன்னாடி செஞ்ச விஷயங்களாக இருக்கலாம், இப்போ ஆடிட்டிங் நடக்கலாம், அதை ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்களா, அப்படி ஏதாவது செஞ்சுருவாங்களா, இல்லை ஏற்கனவே நான் ஒன்றுமே தப்பு பண்ணல சாமி, என்னை பனிஷ் பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள் பயப்படுறாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுடைய வேலை, அந்த வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கு வேலையை செய்ய முடியாமல் பயப்படுறாங்க. நிறைய அரசியல் தலையீடுகள், குறிப்பாக முன்னாடி இருந்த அரசாங்கம் சார்ந்த சில விஷயங்கள், அரசியல் தலையீடுகள். அப்போ அதெல்லாம் அரசு அதிகாரிகள்
தங்களால் முழுமையாக செயல்பட முடியல, அதனால் அவங்களுக்கு வேலை போகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இல்லைன்னா குடும்பம் பாதிக்கப்படுது. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் மிதுன ராசிக்கு உண்டு. இதிலெல்லாம் மிதுன ராசி என்பவர்கள் கஷ்டப்படுறாங்க. அப்போ இவங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி? இதுதான் முக்கியம். இவங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி? இந்த சனி வக்ரம் இவங்களுக்கு என்ன உதவி செய்யும்? அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசில் வலி, பயம், வேதனை, மனசு கஷ்டமாக இருக்குதுங்க சாமி, மனசில் பயமாக இருக்குதுங்க சாமி, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதி இல்லாமல் இருக்கு, நிம்மதி இல்லாமல் இருக்கு. அடுத்தது ஒரு கிடிட்னஸ், இல்லை ஒரு கில்ட்டினஸ், ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இதெல்லாம் மிதுன ராசிக்கான அடையாளங்கள். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலையில் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம், அதாவது வேலை செய்கிற இடத்துல வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், குடும்பத்தில், தொழிலில், இல்லை வெளியில், சொசைட்டியில் நல்லா பழகிட்டு இருந்தவங்க கூட உங்களை அவாய்ட் பண்ணலாம், வர வேணான்னு சொல்லலாம். புரியுதுங்களா? நல்லா பழகிட்டு இருந்தவங்க கூட உங்களை வேணாம்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாம் நடந்திருக்குமே. ஆனால் இதெல்லாம் மிதுன ராசிக்கான அடையாளம். இப்படி இருந்தால் அவங்க மிதுன ராசின்னு அர்த்தம். அப்போ இந்த அளவுக்கு உண்மையாக வெளிப்படையாக இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. மிதுன ராசினா இப்படி தான்ப்பா இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட மிதுன ராசி என்பர்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி? இவங்களுக்கு இந்த அவங்க பிரச்சனையிலிருந்து அவங்க வெளியில் வரணும், அவங்க நிம்மதியாக இருக்கணும். மிதுன ராசி என்பர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும். மெயினாக இப்போ அவங்க இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், எல்லா விதமான ஏமாற்றங்கள், ஒன்று ரெண்டு கிடையாது, எல்லா விதமான ஏமாற்றங்கள். அப்போ மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ரத்தால், ஏங்க 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிங்க தொழில் பிரச்சனைக்கு காரணமே நல்லா நிம்மதியாக போயிட்டு இருந்தது சாமி, திடீர்னு தொழில் எப்படி இருக்குது? ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கக்கூடியவங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கக்கூடியவங்க, ஒரு மளிகை கடை வச்சுருக்கக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கோழி பண்ணைங்க, முட்டை பண்ணைங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, காடுகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, தென்னமரம் தேங்காய் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ விவசாய பெருமக்கள், ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க. அப்போ யாராக இருந்தாலும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த சனி வக்ரம் உங்கள் பிரச்சனையை தீர்க்கும். உங்கள் பிரச்சனை தீர உங்கள் ஆஸ்பர் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய பரிகாரங்கள் அறிந்து பரிகாரங்களை செய்வீர்களேயானால் இதுதான் நல்ல நேரம். நன்மைகளை தட்டி தூக்குவோம் வாருங்கள் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல குடும்ப வாழ்க்கை, அதாவது இந்த சனி வக்ரம்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், புதுசாக திருமணமானவங்க ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, இல்லை ஒரே மாதம் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு வந்துடுவாங்க. எப்படியாவது அவர் கூட என்னை சேர்த்து வைங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க, எனக்கு வேணவே வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். எத்தனையோ காதல் திருமணங்கள் நம்ம இடத்துல, வாராகி இடத்துல ஜெயிச்சவங்க இருக்காங்க. அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம்.
குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை சாமி, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை சாமி, இந்த வசியத்தால் வந்த பிரச்சனை இது, இப்படி ஒரு வசியம் ஆயிடுச்சு, அவர் நல்லவர், எங்கள் அண்ணன் நல்லவர், எங்கள் அண்ணி நல்லவங்க, ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு சாமி, எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க. அப்போ இப்படியெல்லாம் இந்த செய்வினை கோளாறுகள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி பற்றிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் நல்லது நடக்கும். அதே போல் அந்த சனி வக்ரம்னா ரொம்ப நாங்களாக கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 35 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் சொல்கிறேன், பெண்கள் நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறது சீனாதான் விஷயம், எனக்கு இப்படித்தான் மாப்பிள்ளை வேணும்னு உட்காந்துருக்கூடாது. கால நேரம் உதவும் போது டக்குன்னு ஒரு இடத்துல போய் நீங்கள் செட்டில் ஆகிடணும். நீங்கள் போயிட்டு அப்புறம் அந்த இடத்த உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். புரியுதா? போகும்போதே எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்குறத விட எது புத்திசாலித்தனமாக இருக்கும்னா நீங்கள் கிடைக்கிற இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சாமர்த்தியத்தை வச்சு அந்த இடத்த நீங்கள் நினச்ச மாதிரியும் மாற்றிக்கலாம். அப்போது இந்த சனி வக்ர காலம் என்பது ஒரு 30 வயசுக்கு மேலே, 35 வயசு, 40 வயசு, 42 வயசில் இன்னும் திருமணம், தான் ஃபஸ்ட்டு மேரேஜ், செகண்ட் மேரேஜ், இதுக்காக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண யோகம் உண்டு. அப்போ அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு. அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு உண்டு என்ன மாதிரியான மாப்பிள்ளை பார்க்கலாம், எப்படி இருந்தால் அது உடனே தடை இல்லாமல் திருமணம் நடக்கும், இதெல்லாம் தெரிந்து செயல்படுவது நன்மை. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடமாகட்டும் அல்லது குரு செவ்வாய் கிரகங்கள் நீச்சம் அடைந்திருந்தாலும், அஸ்தங்கம் செயலிழந்திருந்தாலும், பாபர்களோடு சூழப்பட்டிருந்தாலும், இந்த சனி வக்ர காலத்தில் ஒரு சில தெய்வத்தை கையில் எடுத்து அந்த தெய்வத்தை கைப்பிடிப்பீர்களே ஆனால், வழிபாடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். அதுக்கெல்லாம் மார்க்கம் வழி உண்டு, தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை. அப்போது இந்த சனி வக்ரம் ஒரு நிறைய நல்லதை செய்ய போது உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும், நல்லதே நடக்கும். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய்வராஜ். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.